வணக்கத்துடன் இன்று பார்த்தீங்கன்னா திருச்சியில் தமிழக முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆற்றிய உரை அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட ஒட்டுமொத்தமாக திமுகவை மூட்டை கட்டி அது வீட்டிற்கு அனுப்புவதற்கு முதல் புள்ளியாக அது இருக்கிறது என்பதுதான் நிஜம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலாக விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி, இந்த தேர்தலில் தாவேகாவா திமுகவா என்பதுதான் களம். நான் மற்ற கட்சிகளை குறித்தெல்லாம் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில்தான் மோதல் என்று குறிப்பிட்டார். அப்படி அவர் குறிப்பிட்ட பொழுது எள்ளி நகையாடியவர்கள் உண்டு, அவரை அவமானப்படுத்தியவர்கள் உண்டு. 75 வருட காலமாக நாங்கள் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய கட்சியை இப்பொழுது 2 வருடத்திற்கு முன்பு வந்த கட்சி அந்த கட்சி அப்புறப்படுத்திவிடும் என்கின்ற செய்தி எப்படி பைத்தியக்காரத்தனமாக இல்லையா என்று கேலி பேசியவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் தன்னுடைய முடிவில் அவர் எந்த மாற்றத்தையும் எடுத்து வைக்கவில்லை. கடைசி வரை எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி, இந்த விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையேதான் போட்டி என்று அறிவித்தார். திமுகவை தீய சக்தி என்று அறிவித்தார். உடனடியாக அந்த தேர்தல் களம் வருவதற்கு முன்பாகவே திமுக இதோடு தாவேகா முடிந்து விட்டதெல்லாம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் தேர்தல் களம் தாவேகாவிற்கு முதன்மையான ஆசனத்தை கொடுக்கிறது. அதுவரை இலகுவாக பார்த்தவர்கள், அவமானமாக பார்த்தவர்கள், இவர்களையெல்லாம் அழைத்து பேட்டி எடுக்க வேண்டுமா என்று ஊடகங்கள் ஒரு நளிச்சிரிப்போடு பார்த்தவர்கள் தங்கள் வாய்களை மூடிக்கொண்டு மௌனம் சாதித்து விட்டார்கள். இப்பொழுது விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் வேகம் கட்ட தொடங்கின. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களாக இருக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர், அனைவருமே தங்களுடைய செயல்பாடுகளில் மிக தீவிரமாக அவர்கள் மக்கள் பணி ஆற்ற தொடங்கினார்கள். இது திமுகவின் தூக்கத்தை கெடுத்திருக்க வேண்டும். எனவே திமுக அலற ஆரம்பித்து விட்டது. இந்த அலறலைத்தான் இன்று தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சில் மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். இதுவரை உங்களை நான் தீய சக்தி என்று குறிப்பிட்டு கொண்டிருந்தேன், இப்பொழுது தெரிகின்றது நீங்கள் தீர்ந்து போன சக்தி, இனி நீங்கள் தமிழகத்தில் இல்லை என்று கூறி திமுகவிற்கு ஒரு முடிவை எழுதியிருக்கிறார் என்பதுதான் நிஜம். திமுக தன்னுடைய மூட்டைகளை எல்லாம் கட்டிக்கொண்டு வேறு தேசத்திற்கு செல்வதற்கு தயாராகுங்கள் என்பதற்கான எச்சரிக்கையாக இதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.